ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ARCSWORLD. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எலக்ட்ரோலைசிஸ் அதாவது மின்னார் பகுப்பு முறை அப்படின்னா என்னன்றதை தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா மின்னார் பகுப்பு முறை, அதாவது மின்சாரத்தை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பொருளை பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தான் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்ற பேர் இருக்கும், மின்னார் பகுப்பு முறை அப்படின்னு. ஸோ இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தண்ணியில் இருக்குது, அதாவது H2O அப்படின்ற ஃபார்மில் இருக்குன்னா நமக்கு ஹைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த எலக்ட்ரோலைசிஸ் பண்ண முடியும். இதே மாதிரி நிறையா மினரல்ஸ், அதாவது கோல்டு, சில்வரு, பிளாட்டினம் அப்படின்னு எல்லாமே வந்துட்டு நமக்கு தனித்தனியாக கிடைக்காது. எல்லாமே வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி நம்மளால் பிரித்து எடுக்க முடியும்னா இந்த எலக்ட்ரோலைசிஸ் யூஸ் பண்ணி நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். எலக்ட்ரோலைசிஸ்ன்றது சிம்பிளாக கரண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை இன்னொரு எலமெண்ட்லேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு பேர் தான் எலக்ட்ரோலைசிஸ். ஸோ இந்த எலக்ட்ரோலைசிஸ்க்கு நம்ம மெயினாக தேவைப்படுறது என்னென்னா ஒரு ஆனோடு, ஒரு கேத்தோடு, அப்புறம் ஒரு எலக்ட்ரோலைட்டிக் ஏஜென்ட்டு. இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஒரு வெசல் எடுத்துக்கிறோம், அதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறோம். பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த தண்ணி தான் H2O. H2Oலேருந்து தான் நம்ம ஹைட்ரஜன் தனியாக ஆக்சிஜன் தனியாக பிரிக்க போகிறோம். H2Oக்கு மேலே 2 கம்பி வச்சுக்கிறோம். 2 கம்பியில் ஒரு கம்பியை ஆனோடுன்னு வச்சுக்கிறோம், ஒரு கம்பியை கேத்தோடுன்னு வச்சுக்கிறோம். ஆனோட்னா ஒன்றும் இல்லை, நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுக்க போகிறோம். எலக்ட்ரிசிட்டியில் ப்ளஸ் மைனஸ்னு 2 விஷயம் இருக்கும். அதில் ப்ளஸ் சிம்பிளை ஆனோடுன்னு வச்சுக்கிறோம், மைனஸ் சிம்பிளை கேத்தோடுன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆனோடு கேத்தோடு ரெண்டையும் தண்ணிக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோமா? இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணியில் நல்லா உப்பு போட்டு கலக்க போகிறோம், அதாவது சால்ட்டை போட்டு கலக்க போகிறோம். சால்ட்டை நல்லா கலந்தால் மட்டும்தான் இந்த எலக்ட்ரோலைசிஸ் வந்து நல்லாவே நடக்கும். ஆனோட்லேயும் கேத்தோட்லேயும் வந்துட்டு கரண்ட்டை கொடுக்க போகிறோம், அதாவது எலக்ட்ரிசிட்டி கொடுக்க போகிறோம். எலக்ட்ரிசிட்டி கொடுத்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ராட்லேருந்து ஒரு விதமான கேஸ் ஃபார்ம் ஆகுது, இன்னொரு ராட்லேருந்து இன்னொரு விதமான கேஸ் ஃபார்ம் ஆகுது, அதாவது பபுள் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த பபுள்ஸ் எல்லாமே கேஸ்ன்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு ஹைட்ரஜன் உருவாகும், ஒரு பக்கத்தில் ஆக்சிஜன் உருவாகும். இது எல்லாமே தண்ணியிலேருந்து பிரிஞ்சு வருது. தண்ணியிலேருந்து பிரிஞ்சு ஹைட்ரஜன் தனியாக வரும், தண்ணியிலேருந்து பிரிஞ்சு ஆக்சிஜன் தனியாக வரும். ஒன்று ஆனோடுலேயே வரும், இன்னொன்று கேத்தோடுலேயே வரும். இது மூலிமா வரதுனால என்ன நடக்குது அப்படின்னா, தண்ணியில் இருக்கக்கூடிய வாட்டர் அப்படின்ற ஒரு மாலிகூல் H2O இருக்கும், அது தனித்தனியாக ஆட்டமாக பிரியுது. H தனியாக ஆக்சிஜன் தனியாக பிரியுது. இதை தான் வந்துட்டு எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஆனோடுன்றது ப்ளஸ் சார்ஜ், கேத்தோடுன்றது மைனஸ் சார்ஜ். இப்போ நம்ம சால்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, சால்ட் வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா, சால்ட்டு போடாமல் வெறும் தண்ணியை வச்சு எலக்ட்ரோலைசிஸ் பண்ணோன்னா அந்த ப்ராசஸ் ஸ்லோவாக நடக்கும். ஸ்லோவாக நடந்துச்சுன்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதை கம்மி பண்ணுறதுக்காக தான், டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம சால்ட்டு போடுறோம். சால்ட்டு போடுறது மூலிமா என்ன நடக்கும்னா, சால்ட்டில் சோடியம் குளோரைட் இருக்கும். இந்த சோடியம் குளோரைட்ன்றது அந்த எலக்ட்ரோலைசிஸில் ஒரு எஃபெக்ட்டுமே காட்டாது. பட் அதுக்கு பதிலாக எலக்ட்ரோலைசிஸை ஃபாஸ்ட் பண்ணும். சால்ட்டு போடாமல் 1 மணி நேரத்தில் 10 ஹைட்ரஜன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, சால்ட்டு போட்டால் 1 மணி நேரத்தில் நமக்கு 20-30 ஹைட்ரஜன் கிடைக்கும். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு நம்ம சால்ட்டு போடுறோம். ஸோ இந்த சோடியம் குளோரைட் அப்படின்றதுனால தான் எலக்ட்ரோலைசிஸ் ஃபாஸ்ட்டாக நடக்குது. அப்படிங்கிறதுனால இதை எலக்ட்ரோலைசிஸ் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஆனோடு கேத்தோடுன்னு 2 சொன்னோம் பார்த்தீங்களா, இது 2ஐயும் சேர்த்து எலக்ட்ரோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எலக்ட்ரோலைசிஸ்னால் என்ன, எலக்ட்ரோலைசிஸ் எப்படி நடக்கும், எது ஆனோடு எது கேத்தோடு அப்படின்ற எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரோலைட்டிக் ஏஜென்ட்னா என்ன அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ARCSWORLD நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.